பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். நீ தாயே அல்ல, பேராசையால் உன் பிள்ளையை கெடுத்த பேய் நீ. பரதா, மன்னனாக உன்னை பார்க்கத்தான் என்னையே அழித்துக் கொண்டேன். 10 மாதம் சுமந்தவளடா உன்னை பெறுவதற்கு. இல்லை இல்லை, இந்த கணம் முதல் நீ என் தாயே அல்ல. பெற்ற தாய் உன்னை பழித்ததற்காக நரகம் கிடைத்தாலும் ஏற்பேனே தவிர உன்னை என் தாய் என்று ஏற்க மாட்டேன். பரதா, என் குரல் மட்டும் இன்று அந்த சொர்க்கம் வரை எட்டுமானால் பரதன் சொல்வதை கேளுங்கள் தந்தையே. ஞான பூமியில் பிறந்த ஈனப்பிறவியான இவளை தாயாக ஏற்க மாட்டேன். இல்லை. இதையும் கேட்டு வானத்திலிருந்து வாழ்த்துங்கள். தங்களின் ஆசைப்படி ஸ்ரீராமனை வனத்திலிருந்து அழைத்து அயோத்தியின் அரியாசனத்தில் அமர்த்துவேன். மகாராணி கைகேயி, உன் வயிற்றில் பிறந்து விட்டேன். இல்லையென்றால் நீ செய்த கொடுமைக்கு இப்போதே என் கைகளால் உன்னை கொன்று போட்டிருப்பேன். பரதா, பாவத்தை செய்தவர்களை பார்த்து கொண்டு விட்டு வைப்பதும் பாவம்தான். தெரியும். பரதன் தெரிந்தும் உன்னை விடுவது ராமன் என்னை தப்பாக நினைத்து தள்ளி வைக்க கூடாதே என்ற பயம். இதுதான் முடிவு. நான் இந்த பாவியை இனி என் கண்ணால் பார்க்கவே மாட்டேன். இல்லை பரதா, பார்க்கவே மாட்டேன். என் மகனே. அதோடு இந்த மாளிகையில் இளமை பருவத்தில் என் தந்தையின் மடியில் நான் விளையாடிய இடத்திற்கு இனிமேல் திரும்ப மாட்டேன். என் காலடி வைக்க மாட்டேன். இனிமேல் திரும்ப மாட்டேன். என் காலடி வைக்க மாட்டேன். போகாதே. இனிமேல் திரும்ப மாட்டேன். என் காலடி வைக்க மாட்டேன். பரதா, பரதா, பரதா. என்னை மன்னித்து விடு மகனே. அமைச்சர் சுமந்திரரே, பரதன் வந்துவிட்டான். இனிமேல் மன்னரின் உடலை எண்ணெய் பேழையிலிருந்து வெளியே எடுத்து இறுதி யாத்திரைக்கு உகந்த ஏற்பாடுகளை செய்யுங்கள். நல்ல வேளை, பரதன் நேராக அம்மாவை காணச் சென்று விட்டான். இல்லையெனில் இப்படி ஒரு நிலையில் அப்பாவை காண அவன் மனம் பொறுக்காது. தாம் தம் பணியை கவனியுங்கள். நான் பரதனை அமைதிப்படுத்துகிறேன். தங்கள் ஆணை குருதேவா. என்னை விடு, என்னை விடு. பரதா, என்னை காப்பாற்று. சற்று நில் சத்ருகுணா. ஒரு சத்திரியன் இப்படி செய்வது அழகல்ல. என்னை தடுக்காதீர்கள் அண்ணா. நடந்தது தெரியுமா? இவள் உருவம் தான் பெண். பயங்கர சதிவேலை செய்திருக்கிறாள். ஆமண்ணா, இவளால் தான் இன்று இந்த மாளிகையின் அமைதியும் கௌரவம் போய்விட்டது. இவளால் தான் நம் தந்தை மடிந்தார். இவளால் தான் அண்ணன் ஸ்ரீராமனும் அண்ணி சீதையும் காடு செல்ல நேர்ந்தது. இவளை கொல்லாமல் விடமாட்டேன். என்னை தடுக்காதீர்கள், தடுக்காதீர்கள். இவள் நச்சு பாம்பு. இவளை நான் கொல்லாமல் விடமாட்டேன். சொல்வதை கேள் சத்துக்குள். விஷப்பாம்பு என்று இவளை சொன்னால் மகாராணி கையேயை நீ என்னவென்று சொல்வார்? பொறுத்துக் கொள்வதா? என்ன செய்வது? வேதனையை கிளறாதே. தர்மத்தின் வடிவம் நம் அண்ணன் ராமன் நம்மை விட்டு காடு சென்று விட்டார். மாளிகைக்குள்ளே ஒரு மகாராணியால் அரசியல் சுதரங்கம் ஆடி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இவரை விடுவதா? சத்ருகுணா, ஸ்ரீ ராமன் தான் நமக்கு அரசன். அவர்தான் இவளுக்கு தண்டனை வழங்க வேண்டும். சென்று நீ சென்று சென்று விட இங்கிருந்து. சத்ருகுணா, இனிமேல் மாதா கௌசல்யா முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? அவரிடம் என்ன சொல்லுவேன்? அவருக்கு எப்படி புரிய வைப்பேன் பரதன் நிரபராதி என்று?
அம்மா, 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 நான் தான் பரதன். வரதா, 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 வந்து விட்டாயா மகனே? வரதா, உனக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். என்னை பற்றி யாரும் இங்கே கவலை கொள்ளவில்லை. வரதா, என்னை ராமனிடம் அழைத்துச் செல்கின்றால் கேட்க ஆள் இல்லை. இப்போது நீதான் மன்னன் இல்லையா? வரதா, உன்னிடம் ஒரு வேண்டுகோள். அமைச்சரிடம் நீ கட்டளையிடு. எங்கே ராமனை கொண்டு விட்டாரோ அங்கே கொண்டு போய் விட சொல்லி என்னையும் கூட. அம்மா, அம்மா, தாங்கள் ராமனை பார்க்க மாளிகையை விட்டு சென்றால் இந்த பரதன் யார் மடியில் உறங்குவான்? வரதா, அம்மா, ஏன் ராமன் மட்டும்தான் உங்கள் மைந்தானா? இல்லை பரதா. பரதன் இல்லையா? பரதன் கூட உங்கள் மகன் தானே. தாங்கள் பாசத்துடன் என்னை பரதா என்று கூப்பிடுங்கள். மாதா அப்படி அழைப்பதை கேட்டு நான் மனப்புண் ஆறுவேன். பரதனுக்கு, இந்த பாவிக்கு அப்படியெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் உண்டா? நீ பாவி இல்லை. பரதன் பாவிதான் தாயே. மாதா, ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் பாவி கைகேயின் வயிற்றில் தான் பிறந்தேன். பிறந்ததுதான் என் குற்றமே தவிர பிழை ஏதும் அறியேன். பிரம்மதேவன் ஏனோ என்னை கைகேயை போன்ற ஒரு பாவியின் வயிற்றிலே பிறக்க வைத்தார். தான் பெற்ற பிள்ளைக்கு தலைகுனிவு ஏற்படுத்தினால் அந்த பாவிக்கு நான் ஏன் தான் பிறந்தேனோ எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் சொல்லாதே மாதா. ராமன் நான் கானகம் போனது பற்றி அதிக வேதனைப்பட்டது இந்த பரதன் தான். அன்னையே என் மீது சந்தேகப்படுவது தாங்களுமா? தாயே, பரதன் எப்படி சொல்லி உங்களை நம்ப வைப்பேன்? மாதா, பகவான் ஆணையாக பேசுகின்றேன். நான் சொல்வது உண்மை. இது உண்மை இல்லை என்றால் இந்த சிலையும் உண்மையில்லை, இந்த பரதனும் உண்மையில்லை. குருவிடம் கற்ற வித்தைகள், தாயிடம் கற்ற பண்புகள் எல்லாம் உண்மையில்லை. சமுதாய சாக்கடையில் பாவிகளின் கூட்டத்தில் உங்கள் பரதனும் கூட ஒன்றாகி விடுவான். மாதா, தாங்கள் பொறுமையின் சின்னம் அம்மா, பாசத்தின் திருவிளக்கு. ராமண்ணா என் மீது சந்தேகம் கொண்டால் கூட அம்மா உங்கள் மனது என் மீது சந்தேகம் கொள்ளாது. அம்மா, இந்த பரதன் இந்த மாசற்ற கோசலை மாதாவால் வெறுக்கப்பட்டால், தாங்களும் என்னை எட்டி நில் என்று சொல்லிவிட்டால், தரம் கெட்ட இந்த கொடியவன் இனி மடிந்து போவதே நல்லது. கண்ணே, அப்படி சொல்லாதே. அப்படி சொன்னால் என் நெஞ்சே வெடித்து விடும் பரதா. என் ராமன் என்னை பிரிந்து போனான். இன்று நீயும் என்னை பிரிவேன் என்று சொன்னால் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பதை மெய்யாக்கப் போகிறாயா பரதா? பரதா, நீ என் எதிரே நின்ற போது என் மனம் நினைத்ததடா என் ராமனே வந்ததாக. புண்பட்ட ஒரு தாயின் நெஞ்சத்தை இப்படி மேலும் சங்கடப்படுத்துவது பரதா உனக்கு அழகோ? பெற்ற தாயின் நினைப்பு ஈன்றெடுத்த குழந்தையை பற்றியே சுற்றி கொண்டிருக்க, நான் பெற்ற மகனோ பெற்ற தந்தையிட்ட ஆணைப்படி நடக்க, இந்த பேதையின் நெஞ்சிலே புயலும் பூகம்பமும் வீசும் என்பதை நினைக்க தவறினான். இந்த தாய்ப்படும் துயரை யாரிடம் போய் சொல்வேன்? பரதா ராமன் மென்மையானவன் என்பார்களே, அது கதையா? நீ சொல், என் ராமன் எப்படி என்னை மறந்தார்? அன்று எப்படி என்னை பிரிந்தான்? பரதா, என் மகனை பார்க்க என்னை வனம் அனுப்பி வையடா. பரதன் உங்களை வனம் அனுப்ப மாட்டான். ஆனால் அண்ணனை பார்க்க போகிறவனுடன் தாங்களும் வரப்போகிறீர்கள். இல்லை, அந்த சொப்பனத்தை மனதில் பதிக்காதே பரதா, மனதில் பதிக்காதே.
அந்த சொப்பனத்தை உண்மையாக்குவது பரதன் என் கடமை. மாதா, பரதன் கேட்கிறேன், ராமண்ணாவை ஏன் தடுக்காது இருந்தீர்கள்? அப்போது அதிகாரம் உங்கள் கையில் இருந்ததே. நான் என்ன சொல்ல? அவனோ பட்டத்தையே தூசாக மதித்து மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் அம்மா என்று என்னை திருத்தி அப்பாவின் ஆணையை உறுதிப்படுத்தி கானகம் சென்றான். இந்த தாயின் புலம்பலை மாளிகை சுவர்கள் கூட கேட்க மறந்தன. அண்ணன் போனான், அவளும் போனாள். இந்த மாளிகையும் துயர் மிகுந்து தடுக்காமல் இருந்து விட்டது. இந்த பேதை வழக்காடி பேச வாயில்லாது இருந்தேன். சீதை பெண்ணினத்துக்கு பெருமை சேர்க்க வனம் சென்றாள். அவன் நிழலாக சென்றாள். லக்ஷ்மணனை ராமன் கூட வர வேண்டாம் என்றான். பாவம் பரதா, அவன் கேட்கவில்லை. அனைவருமே அவரவர் கடமையை மதித்தார்கள். எனக்கு மட்டும் அது மறுக்கப்பட்டது. எனது மகன் சென்றான், மருமகள் சென்றாள், மாலையிட்ட கணவர் சென்றார். அத்தனையும் பார்த்து இந்த பாக்கியம் கெட்டவள் மட்டும் உயிரோடு இருக்கின்றேனே. பிள்ளை என்னை மறந்து விட்டால் பெற்ற எனக்கு மரியாதை ஏது? மன்னரோ ராமன் சென்றதால் புலம்பினார். குழந்தாய், ராமா ராமா என்று புலம்பிக் கொண்டே உயிரை விட்டார். மாதா, மாசற்றவருக்கு மகனாக பிறந்தேன். ராமனுக்கு தம்பியானேன். பரதன் உங்களைப் போன்றவர் வயிற்றில் ஏன் பிறக்கவில்லை? கைகை வயிற்றில் பிறக்க நான் என்ன பாவம் செய்தேன்? அன்று நானும் தங்களுக்கு பிறந்திருந்தால் பரதனுக்கு இந்த தலைக்குறிவு நிச்சயம் நேர்ந்திருக்காது. இதெல்லாம் நம் இஷ்டத்திற்கு நடப்பதில்லை மகனே. இது முன்னாலேயே எழுதிய கணக்கு. தலையெழுத்து என்பார்களடா. வலிமை மிக்க விதியின் கையில் நாமெல்லாம் வெறும் பொம்மைகளடா. நடக்க வேண்டியதை தடுப்பவர் இங்கு யார்தானடா? ஒதுங்கி போகவோ ஓடி போகவோ முடியாது. மாதா, அன்புக்கு ஒரு கோசலை தாயை போல் யாரும் இல்லை. மன்னியுங்கள். அகிலமே வெறுக்கும் அளவுக்கு என்னை என் தாய் செய்தாளே. பரதனுக்கும் அதில் பங்குண்டு என்னை நினைக்கும்படி செய்து விட்டாளே.